வழவழா குழக்குழா அப்படின்னு பேசுகிறவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்புங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே தான் இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சேர்த்து செய்யும் போது இருக்கும். ஆனால் இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் ஒரு ஃபுல்கா சப்பாத்தி இதுக்கெல்லாம் வேற லெவல் காம்பினேஷனுங்க. அண்ட் இதை பார்த்ததும் அக்கா ஃபுல்கா வீடியோ சப்பாத்தி வீடியோன்னு கேட்பீங்க. நான் யூடியூப்ல டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஸ்டோரிஸில் இருக்கு, செக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தவால ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இப்போ இருக்கிற மசாலாலேயே ஒரு 5 கத்திரிக்காயை கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா செய்யறதுக்கு அதே தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தை தாளிச்சிருங்க. இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3த்தையும் ஒன்றா அரைச்சி சேர்த்து வதக்கியிருக்கேன். இது கூட ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு தக்காளியை மட்டும் அரைச்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் எல்லா மசாலா பொருட்களையும் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மசாலா நல்லா வதங்கினதும் 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் உள்ள சேர்த்துக்கலாம். சிம்லியே ஒரு 5 நிமிஷம் வதங்கி வெந்து வரட்டும். இதுல கொஞ்சமா கொத்தமல்லியும் காஞ்ச வெந்தயக்கீரையும் 1 டீஸ்பூன் கசக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் வெண்டைக்காய் மசாலா ரெடி. நீங்க வழவழாவோ குழக்குழாவோ ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?